Hello everyone, welcome to our channel Abhiyari Creatives. நம்ம இன்னைக்கு டபுள் பேங்கிள் வச்சு சிங்கிள் சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் டிசைன் பண்ணுறதுக்காக 2/4 சைஸ் 4 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் சில்க் த்ரெட்டை பேங்கிளில் wrap பண்ணி வச்சுருக்கேன். பேங்கிளில் எப்படி சில்க் த்ரெட் wrap பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நான் அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. 2 பேங்கிளில் சில்க் த்ரெட் வச்சு 4 சைட்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு பேங்கிளோட டயாமீட்டர் கால்குலேட் பண்ணிக்கலாம். 6 சென்டிமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. வெர்டிக்கலாக ஒரு லைன், ஹரிசாண்டலாக ஒரு லைன், ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. காம்பஸில் 3 சென்டிமீட்டருக்கு அளவு எடுத்துகிட்டு மிட் பாயிண்டில் வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 6 சென்டிமீட்டர் டயாமீட்டரில் ஒரு சர்க்கிள் கிடச்சிருச்சு. இந்த சர்க்கிளுக்கு மேலே சில்க் த்ரெட் வச்சு wrap பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேங்கில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த 4 லைன்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் B7000 க்ளூ யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேங்கிளையும் ஸ்டோன் வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நான் டைமண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் எடுத்திருக்கேன். நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கு மேலே இந்த ஸ்டோன் வச்சுக்கலாம். இந்த ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டோன் அட்டாச் பண்ணுறோம். இப்போ இந்த க்ளூ கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டோனுக்கு மேலே நம்ம திரும்ப க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதே சைஸில் இருக்க இன்னொரு ஸ்டோனை இந்த ஸ்டோன் மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இந்த 4 ஸ்டோனுக்கு மேலேயும் இன்னொரு ஸ்டோனை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டோனுக்கு மேலே நம்ம இன்னொரு ஸ்டோன் வச்சுருக்கனால ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி திரும்ப க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பேங்கில் இந்த ஸ்டோன் மேலே அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. பேங்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம 4 பிளேஸில் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல சில்க் த்ரெட் வச்சு wrap பண்ண போகிறோம். அதுக்காக நான் 20 ஸ்ட்ராண்ட் எடுக்கிற மாதிரி சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 பேங்கிள்ஸும் நல்லா அட்டாச் ஆகிடுச்சு. இந்த 2 பேங்கிள்ஸு ஸ்டோன்ஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம சில்க் த்ரெட் வச்சு wrap பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு சில்க் த்ரெட் wrap பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோனோட மிட் பாயிண்ட்லேருந்து 0.6 சென்டிமீட்டருக்கு லெஃப்ட் சைட்லேயும் 0.6 சென்டிமீட்டர் ரைட் சைட்லேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 1.2 சென்டிமீட்டருக்கு நம்ம சில்க் த்ரெட் வச்சு wrap பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழேயும் மேலேயும் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு எப்பயும் போல் கீழேருந்து த்ரெட்டை wrap பண்ண ஆரம்பிக்கலாம். கீழே இந்த மாதிரி த்ரெட்டை வச்சு பிடிச்சிட்டு அப்படியே wrap பண்ணுங்கள். கரெக்டாக வரலன்னா லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி wrap பண்ணுங்கள். இப்போ 1.2 சென்டிமீட்டருக்கு wrap பண்ணியாச்சு. கீழே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி 4 சைட்ஸும் கோல்டன் கலர் சில்க் த்ரெட் வச்சு wrap பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி 2 பேங்கிள்க்கும் நடுவில் ஸ்டோன்ஸ் வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த்ரெட் wrap பண்ணும்போது உங்களுக்கு ஷேக் ஆகாது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ 4 சைட்ஸும் சில்க் த்ரெட் வச்சு wrap பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 பேங்கில் இணைக்கிற மாதிரி நம்ம சில்க் த்ரெட் wrap பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்டோன் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் ஐ ஷேப்பில் ஸ்டோன் எடுத்திருக்கேன். மிடில் இந்த மாதிரி 2 மார்க்கிங்ஸ் பண்ணிக்கோங்க. சைடில் 2 ஸ்டோன்ஸ் வர மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 6 ஸ்டோன்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டோன் அது மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. 6 ஸ்டோன்ஸ் வச்சதுக்கப்புறம் ஃப்ளார் ஷேப்க்கு வர மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம்.
இதே மாதிரி 4 சைடும் ஃப்ளவர் ஷேப்புக்கு ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ஃபோர் சைட்ஸும் ஃப்ளவர் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 பேங்கிள்ஸில் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோனை ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு அதுக்கு கீழே வி ஷேப்பில் வர மாதிரி டியூப் பீடை வச்சுக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் ஒட்டியாச்சு. இப்போ ரைட் சைடு ஒரு டியூப் பீட், லெஃப்ட் சைடு ஒரு டியூப் பீட், இந்த மாதிரி ஒவ்வொரு குந்தன் ஸ்டோன் கீழேயும் டியூப் பீட் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த பேங்கிள் ஃபுல்லாக ஆல்டர்னேட்டிவாக ஒரு ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன், அதுக்கு கீழே வி ஷேப்பில் 2 டியூப் பீட்ஸ் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பேங்கிள் ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோனும் டியூப் பீடு வச்சு டிசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நடுவில் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் ஷேப்பில் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நடுவில் கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பில் நம்ம 2 mm பீடு வச்சு டிசைன் பண்ண போகிறோம். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த 2 mm பீடு வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த 2 mm பீடு வைக்கிறப்ப இந்த பீடில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வெளியே தெரியாத மாதிரி வச்சு டிசைன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4 சைட்ஸும் அந்த ஃப்ளவர் ஷேப் மிடில் ஒரு ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோனும் சுற்றி 2 mm பீடு வச்சும் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த பேங்கிள் ஃபுல்லாக டிசைன் பண்ணியாச்சு. நான் இதே மாதிரி இன்னொரு பேங்கிள் பண்ணி வச்சுருக்கேன். அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.